ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி அடுத்தது நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவை பார்க்கலாம் வாங்க. பைரவிக்கு சிந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக வந்து சஞ்சய் நல்லவனா இருக்க மாட்டான், எனக்கு எதுவும் தப்பாக படுதுன்னு சொல்லிட்டு சிந்து அப்போ என்னுடைய ஃப்ரெண்டை நீ தப்பாக சொல்ல வரியான்ட்டாங்க. நான் தப்பாக சொல்ல வரல, இருக்கிற விஷயத்த நான் சொல்ல வரேன்ட்டாங்க. நீ எல்லாத்தையும் தப்பாகவே புரிஞ்சுட்டு இருக்கியோன்ட்டு என்னுடைய மனசை தோணிக்கிட்டு இருக்குன்றாங்க. தயவு செஞ்சு சொல்கிறத கொஞ்சம் கேளு அப்படின்ட்டு சிந்து வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆறுமுகம் மச்சா சொல்கிறத சரியா இருக்கும். யார் என்ன சொன்னாலும் என்னுடைய ஃப்ரெண்டை நான் சந்தேகப்பட மாட்டேன் சிந்து. எனக்கு என் ஃப்ரெண்டு மேலே நிறையவே நம்பிக்கை இருக்குன்றாங்க. எனக்கு சஞ்சய் எப்படிப்பட்டவன் தெரியும், அவன் எத்தனை வருஷம் ஃப்ரெண்டுன்னு தெரியும் இல்லை. அப்படி இருக்கும்போது நான் எப்படி வந்து சஞ்சயை சந்தேகப்படுவேன்றாங்க. எந்த காரணத்தை கொண்டோ எந்த நிலைமையிலையோ நான் சஞ்சயை சந்தேகப்பட மாட்டேன்றாங்க. எனக்கு அவன் மேலே அதிகமான நம்பிக்கை இருக்குது. சும்மா தேவையில்லாமல் அவனை பற்றி தப்பு தப்பாக சொல்லிட்டு இந்த மாதிரி என் மனசில் அவனை பற்றி எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காது சரியான்றாங்க. ஆறுமுகம் நல்லவன் கூட நினச்சிக்குவோம், ஆனால் எனக்கு சஞ்சய் தான் நல்லவன். ஆறுமுகத்தை எந்த காரணத்தை கொண்டோ நான் அவனை ஏற்றுக்கவே மாட்டேன், அவன் கூட சேர்ந்து வாழவும் மாட்டேன், அவன் கூட வாழணுன்ற எண்ணம் துளி கூட எனக்கு இல்லைன்றாங்க. என்னைக்கு நான் அவனை விட்டு போவன்ற ஒரு நினைப்பு மட்டும்தான் என்னோட மைண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு பைரவி பாடிக்கு போயிடுறாங்க. சிந்து ரொம்ப கவலையோடு இருக்காங்க. நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன், ஏன் பைரவி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, பாவம் ஆறுமுகம் மச்சான் அப்படின்ட்டு ஃபீல் பண்றாங்க. அன்னபூரணி கவலையோடு இருக்கவும் உடனே ஆறுமுகம் வராங்க. அம்மான்ட்டு, அம்மா நீ கூட என்ன நம்பலையம்மான்றாங்க. பைரவி தான் என்ன நம்ப மாட்டேங்கிறா, என்ன நம்ப மாட்டேங்கிறா, அந்த சஞ்சய் நம்புறான்றாங்க. அந்த அளவுக்கு நீ கொஞ்சம் கூட வந்து அவளுக்கு இது இல்லடா அப்படின்றாங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்டு இருக்க, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, ஆனா பைரவி மனசுல இன்னுமே இடம் பிடிக்காது இருக்க. அவளை சஞ்சயை நம்புற அளவுக்கு கூட உன்னை நம்பள பாத்தியா, அப்ப நீ என்னடா பண்ணியிருக்க, கட்டாயப்படுத்தி தாலி கட்டியிருக்கடா கழுத்துலன்றாங்க. அம்மா இல்லம்மா அது வந்து போது நிப்பாட்டுடான்றாங்க. அம்மா நீ எப்படி பேசலாமா, வேற எப்படி பேசணும்னு சொல்ல வர, நீ நடந்துக்கிறதே சரியில்லடான்றாங்க. கொஞ்சமாச்சு அவ மனசு புரிஞ்சு நடந்திருக்கணும், ஆனா அதை விட்டுட்டு இப்படி நடந்துக்கினா எந்த பொண்ணு கூட உன்னை பிடிக்கும்னு சொல்லிட்டு அன்னபூரணி கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. ஆறுமுகம் ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.